விளையாட்டில் மனித உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் செயற்கை நுண்ணறிவு ஒருபோதும் மாற்ற முடியாது. பிரபல முன்னாள் பேட்மிண்டன் சாம்பியன் பிரகாஷ் படுகோன் கோவையில் தகவல். கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள SSVM நிறுவனங்கள் சார்பாக டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கான்க்ளேவ் எனும் கருத்தரங்கம் 3 நாட்களாக நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு குறித்து பல்வேறு துறைசார் வல்லுநர்கள் அமர்வு நடைபெற்ற நிலையில் 3வது நாளாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் மனிதம் நம் உலகை இணைந்து உருவாக்குவோம் எனும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பிரபல முன்னாள் பேட்மிண்டன் சாம்பியன் பிரகாஷ் படுகோன் கலந்து கொண்டு மாணவர்களிடையே பேசினார். அப்போது பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் விளையாட்டில் மனித உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் ஒருபோதும் மாற்ற முடியாது என்றார். அதே சமயம் பயிற்சி, செயல்திறன், பகுப்பாய்வு, ஊட்டச்சத்து போன்ற துறைகளில் செயற்கை நுண்ணறிவு முக்கிய பங்காற்றும் என்றும் கூறினார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைசிறந்த மாணவர்களை உருவாக்கும் ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக இன்ஸ்பிரேஷன்ஸ் குரு அவார்ட்ஸ் விருது ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டது. And you really don't have many people come and ask us, like, should I become a neurologist or should I become a cardiologist? So, I think that always say, I tell in a hospital, there are a lot of good schools, people say, good colleges. How many times people is jumping is what all of you, whether you want to be an engineer, a rocket scientist or anybody, you need to put yourself two adjectives you have to put. Good first and then great next and then you will find. I love that. Sir, I am Artha from Leeds School. My question for you is, how can the youth-driven initiatives support the healthcare system in India today? No, I think it's very, very easy for him. It became the norm. I would say it is easy for a doctor to become a better doctor with age. I think that's the way we really have to take it. Because you see, we need a lot of the accidents. Okay?